Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து சப்நெட் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சப்நெட் மாஸ்க் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஐபி அட்ரஸ் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி சப்நெட் மாஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அதாவது நெட்வொர்க்ல அளவை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து சப்நெட் மாஸ்க். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு கிலோ எனக்கு சீனி தாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அளவு ஸ்கேலை வந்து நம்ம சொல்லணும். அதாவது 1 கிலோ இல்லை 2 கிலோ. ஓகே, அதாவது 500 கிராம்ஸ் அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, அதுதான் இந்த சப்நெட் மாஸ்க். ஓகே, அதாவது நெட்வொர்க்கில் அளவை நம்ம தீர்மானிக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. சப்நெட் மாஸ்க்ன்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இது வந்து ஒரு 32 பிட்டை கொண்டு அமையும். ரைட், இதுலயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் சி, இது அவ்வளோ ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். ஓகே, இதுக்கான ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏக்கான இது நெட்வொர்க் அட்ரஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம லாஸ்ட் நம்மளோட ஐபி அட்ரஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஐபி அட்ரஸ் கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம் நண்பர். இந்த ஐபி அட்ரஸ் கிளாஸ் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் போயிட்டு பாருங்க. ஓகே, ஐபி அட்ரஸ் கிளாஸ் ரேஞ்ச், ஏ ரேஞ்ச் என்ன, பி ரேஞ்ச் என்ன, சி ரேஞ்ச் அப்படி. ரைட், இப்போ இதில் வந்து பாருங்க, இது சப்நெட்டிங்ல நான் எடுக்கிறேன். இதில் பாருங்க, நம்ம எடுத்திருக்கோம் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ ரேஞ்ச் என்ன, இதுதான் கிளாஸ் ஏ. 10.0.0. இதுதான் கிளாஸ் ஏ ரேஞ்ச். ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் அட்ரஸ். அப்புறம் செகண்ட் அட்ரஸ் இது ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணும். 1 பிஃபோர் அட்ரஸ்னா இது முடிகிறதுக்கு, இது வந்து முடிகிறதுக்கு ஒரு அட்ரஸுக்கு முன்னுக்குள்ள 254. இது வந்து கடைசி அட்ரஸ் நம்மளோட ப்ராட்காஸ்டிங் அட்ரஸ்ல நம்ம முடியும். ரைட், இப்படி தான் நமக்கு அமையும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட அவ்வளோ அட்ரஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா இது கம்ப்ளீட்லி டோட்டல் நம்ம கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க் இல்லை டிஃபால்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஓகே, ரைட், நம்ம இதில் உள்ள அவ்வளோ அட்ரஸிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. 255 வரை நம்ம எல்லாத்தையும் யூஸ் எடுத்துட்டோம். ரைட்டா? ஓகே, ரைட். இதில் பாருங்க சப்நெட்டிங் கிளாஸ் ஏக்கு உள்ள சப்நெட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 255. ஓகே, 255 000 இதுதான் உங்களுக்கு கிளாஸ் ஏக்கான சப்நெட்டிங். இந்த கிளாஸ் ஏ, இந்த கிளாஸ் ஏக்கான சப்நெட் மாஸ்க் இப்படி தான் இருக்கும். ஓகே, கிளாஸ் ஏக்கான சப்நெட் மாஸ்க் இப்படி இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்களோட ஃபர்ஸ்ட் பிட் மஸ்ட் பி யோர் ஆன் பிட்னு சொல்லுவோம். இல்லை ஃபர்ஸ்ட் பிட் வந்து நம்மளோட ஆன் பிட் 255 ஆன் பிட். இந்த ஆஸ்ட் வந்து நமக்கு மாறலாம், சேஞ்ச் ஆகலாம். ஓகே, இதை வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்ல. ஆனால் கிளாஸ் ஏட சப்நெட் மாஸ்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்டென் மஸ்ட் பி அவர் ஆன் பிட். அதாவது 255 அமைஞ்சிருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் வந்து உங்களோட மற்றதை வந்து நம்ம கேர் பண்ணவே தேவை இந்த அட்ரஸ் எல்லாம். ஓகே, அது வந்து கிளாஸ் ஏக்கு அமையும். கிளாஸ் பிட வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆப்டென், ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து நம்மளோட ஆன் பிட் அமையும் 255. ரெஸ்ட் ஆஃப் த பிட் வந்து 00. ரைட், கிளாஸ் சிட பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 ஆப்டென் வந்து 255. இது வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் நம்மளோட ஆன் பிட் அமையும் 255. ரைட், கிளாஸ் டிலையும் பாருங்க 255 ஃபர்ஸ்ட் 3 பிட். கிளாஸ் இலையும் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து ஆன் பிட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளாஸ் ஏட ஃபர்ஸ்ட் ஒரு பிட் வந்து ஆன் பிட், கிளாஸ் பில வந்து ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து ஆன் பிட், கிளாஸ் 3ல வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து ஆன் பிட், கிளாஸ் டிலையும் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட், கிளாஸ் இலையும் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து ஆன் பிட்டா இருக்கு. ஓகே, ரைட், இதுகளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் ஏ நெட்வொர்க்னா இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டிரெக்டாக வந்து கிளாஸ் ஏ நெட்வொர்க்னு சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த நெட்வொர்க் சப்நெட் மாஸ்க் என்ன இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியாது. 200 பார்ப்போம். இப்போ 255.0.0.0. ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து ரெண்டாவது கிளாஸ் பீட சப்நெட் மாஸ்க் என்னது 250 0.0. அடுத்தது வந்து 255. ஓகே, இதே தான் வந்து கடைசி டிவிக்கும் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் போகுது. ரைட், ஓகே, இப்படி தான் உங்களுக்கு சப்நெட்டிங் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். சப்நெட் மாஸ்க். ஓகே, ரைட், சப்நெட் மாஸ்க் இப்படி தான் சப்நெட் மாஸ்க் நம்ம கணிக்கிறது. ஓகே, ரைட். ஓகே, அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபுல் சார்ட் ஒன்று போட்டு விளங்க கொடுத்தா உங்களுக்கு விளங்கும். இப்படி சொல்லி கொடுக்குறதோட இப்போ வந்து இப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு தெளிவான இது கிடைக்கும். இது வந்து நெட்வொர்க்னா நம்மளோட ஆன்.
இதை வந்து நமக்கு மாற்ற இல்லாது. இதில் ரெஸ்ட் ஆஃப் த அட்ரஸ் வந்து ஹோஸ்ட் அட்ரஸ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க், ரைட். அதே மாதிரி முதல்ல நம்ம நெட்வொர்க் அட்ரஸ் பார்த்த மாதிரியே தான் இது சப்நெட்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, ரைட். ஃபர்ஸ்ட் பிட் வந்து நம்மளோட 1 பிட் அமையும். இதில் ரெண்டு ஃபர்ஸ்ட் 2 பிட் வந்து நம்ம 1 பிட், இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து 1 பிட், அடுத்தலையும் ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து 1 பிட். ஓகே, இந்த மாதிரி தான் அமையும், ரைட். மற்றது வந்து இந்த பிட் வந்து மாறலாம். நம்மளோட ஹோஸ்ட் இது வந்து ஹோஸ்ட் நமக்கு மாறலாம். ஓகே, இதுக்கு வந்து மாற்றம் அடையாது, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். இப்படி ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு இதுக்கான சப்நெட் மாஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து சப்நெட் மாஸ்க்கை வந்து கோட் அடிக்க சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க வைங்களேன், என்ன செய்வீங்க? சரியா பிள்ளை அந்த கூற்று 203.115.1.1. ஓகே, இது வந்து என்ன ரேஞ்சில் உள்ளது ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் என்ன? போயிட்டு பாருங்க டாக்குமெண்டேஷனை. இது வந்து இதுக்குள்ள அமைஞ்சது. இது கிளாஸ் சி. 203 வந்து கிளாஸ் சி. கிளாஸ் டி வந்து 224 தான் ஆரம்பிக்குது. அப்போ 292க்கும் 224 இடையில உள்ளது என்ன 203 அமையுது. இப்போ இந்த கிளாஸ் சி அட்ரஸ், இது வந்து கிளாஸ் சி அட்ரஸ். இப்போ கிளாஸ் சி அட்ரஸ்க்கு வந்து இந்த சப்நெட் மாஸ்க் வந்து பொருத்தமானதான்னு கேட்கும்போது இது வந்து பொருத்தம் இல்லை. ஏன்? இது வந்து என்னத்துக்கு, இது வந்து எதுக்கு பொருத்தமானது? ஐபி அட்ரஸ் வந்து கிளாஸ் ஏக்கு பொருத்தமான ஐபி அட்ரஸ் 25.0.0.0. அப்போ இதில் வந்து இதுக்கு வந்து பொருத்தம் இல்லாதது. ஓகே, அப்போ இது வந்து பிழை, ராங், ரைட். இப்படி ஒன்று வைப்பாங்க 10.1.1.1.2.3. இது வந்து எதுக்கான ஐபி அட்ரஸ்? கிளாஸ் ஏக்கான ஐபி அட்ரஸ். அப்போ இப்படி கேட்பாங்க, இப்படி ஒரு இந்த சப்நெட் மாஸ்க் பொருந்துமா? இப்போ நிறைய பேர் சிலர் சொல்லுவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்நெட் மாஸ்க் வந்து 25.0.0.0 அத்தனை சப்நெட் மாஸ்க். அப்போ இது வந்து என்னது? இது பொருந்தாதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இது பொருந்தும். ஏன்னா இதில் வந்து இதில் ரூல் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்டேன் மஸ்ட் பி ஆன் பிட். அடுத்தது வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்லை. இது வந்து எங்களுக்கு வந்து திரும்ப 255 டாட் ஏதாவது சப்நெட் மாஸ்க் இது வந்து சப்நெட்டிங்ல வரும். இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இது எப்படி மாத்துறதுன்னு. ஏன்னா வந்து 255 எங்கன்னா வந்து 250 இல்லைன்னா 255 இப்படி வந்துச்சுன்னா அதை கேர் பண்ணாது. ஒன்லி இந்த இதை மட்டும் தான் கேர் பண்ணும். இது மாற்றம் அடைஞ்சா இதை கேர் பண்ணாது. ஓகே, இது வந்து நீங்க பிறகு மாற்ற நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹோஸ்ட்டை வந்து நம்மளால மாற்ற முடியும். இதை மாற்ற இயலாது. ஏன்னா அந்த நெட்வொர்க்கே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ஆகிடும். அப்போ இதை மாற்ற இயலாது, இதை மாற்றலாம். அப்போ இது வந்து சரி, இது வந்து சரி, இந்த கூற்று சரி. ஆனால் இதுக்கு அப்படி செய்ய இயலாது. ஏன்? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது கிளாஸ் சி அட்ரஸ், இதுக்கு வந்து இந்த கூற்று பிழை. ஏன்னா எனக்கு வந்து இத ரூல் என்ன? சீட 3 ஃபர்ஸ்ட் 3 பிட் வில் பி ஆன் பிட். அப்போ இதில் வந்து என்னது? இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 பிட் வந்து 255 இல்லை. ஓகே, ஒன்லி ஒரு 255. அப்போ அதனால கிளாஸ் சிக்கு வந்து உள்ளடங்காது. ஆனால் கிளாஸ் ஏக்கு வந்து உள்ளடங்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிட் மட்டும்தான் ஆன் பிட், ரைட். மற்றது வந்து நம்மளால மாற்ற முடியும். ஏன்னா 255 இப்போ இப்படி போட்டாலும் போடலாம். 255 தர 255 250 250. இது வந்து பொருந்துமான்னு கேட்டால் இதுவும் பொருந்தும். அப்போ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேயா, ரைட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து சப்நெட்டிங் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கிய விஷயம். இதை வந்து பார்த்துக்கோங்க, ரைட். இதில் வந்து பாருங்க, இப்போ நான் பார்த்துட்டேன் என்னது நம்மளோட கிளாஸ் ஏட ஐபி ரேஞ்ச், கிளாஸ் த ஐபி அட்ரஸ் நம்ம பார்த்தோம். கிளாஸ் ஏ வந்து நம்மளுக்கு வந்து 10.0.0.0 ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்ரஸ் வந்து 1. இது வந்து 1 பிஃபோர்ல வந்து முடிகிறதுக்கு முன்னுக்குள்ளது 254. அடுத்தது முடிஞ்சோன்னு 255. அதோட சப்நெட் மாஸ்க் இது. ஓகே, இது வந்து கிளாஸ் சீட ரேஞ்ச், இது சாரி பீட ரேஞ்ச், சீட ரேஞ்ச், டீட ரேஞ்ச் அண்ட் ஈட ரேஞ்ச், ரைட். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிறதுக்கு வந்து சப்நெட்டிங் மாஸ்க் நான் வந்து சொல்லி தந்திருக்கேன். இது ரைட். இல்லை சப்நெட்டிங்னு ஒரு ஏரியா இருக்கு. அதை வந்து நம்ம வர வீடியோஸ்ல பார்ப்போம். இதை வந்து நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுருங்க. இது ரொம்ப முக்கியம் நம்மளோட எக்ஸாம்ஸ் அண்ட் நீங்கள் ஒரு நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் நெட்வொர்க்கிங் ஒரு ஐடி இன்ஜினியர் சப்ஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும் தேவை, ஒரு டிசைனருக்கும் தேவை, எல்லாத்துக்கும் தேவை. இது நெட்வொர்க்கிங் வந்து ஒரு கம்பெனிஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற நேரம்
எந்தெந்த ஐபி அட்ரஸ் எது எதுக்கு பொருந்தும், அதுகளை வந்து சரியாக எப்படி சப்நெட் மாஸ்க் எப்படி கணிக்கிறது, இதை ரொம்ப வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.